ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் எண்டு வரைக்கும் வந்து போட்டிருப்போம். இது வந்து ரெனோவேஷன் கிச்சன். கம்ப்ளீட்டாக வந்து டெமாலேஷன்லேருந்து ஹேண்ட் ஓவர் வரைக்கும் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக வந்து புரியும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டேண்டம் வந்து 1 2 3 ஸ்டார்டிங்கில் மெயின் டோர் என்ட்ரன்ஸில் 1 2 3, அப்புறம் இங்கே 1 2, இது எல் கார்னர் டோரு. அப்புறம் வந்து இங்கே 2 டேண்டம், இங்கே 1 இங்கே 1, இது ஃபுல்லாகவே ஒன்றா வரும். இங்கே 1 இங்கே 1, அப்புறம் வந்து இதில் வந்து 3 டோர் வந்து 3 டேண்டம் வரும். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு, இன்னொன்று பெருசு. ஒன்று சின்னது வந்துட்டு ரெண்டுமே ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் அவுட் ட்ரா மாதிரி வந்து வரும். ட்ராயர் வராது. அது இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பண்ணுற மாதிரி இங்கே ஒன்று வரும். அதுக்கப்புறம் இங்கே எல் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரேம் இந்த சைடு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இங்கே எல் கவுண்டர். அதுக்கப்புறம் இங்கே எல் ஷேப்பில் வந்துடணும். இந்த எல் ஷேப் இந்த 2 டோர் வரக்கூடாது, ஏன்னா வாஷிங் மிஷின் வந்து இங்கே வரும். இந்த 2 டோர் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே அவன் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜு வந்துடும். ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்துல வந்து டால் யூனிட், இந்த யூனிட் இருக்கு இல்லையா, இதே யூனிட் தான் பெரிய யூனிட் வந்து இங்கே வரணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷட்ரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ். பிஃபோர் வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர், முன்னாடி இப்படி இருந்தது, கம்ப்ளீட்டாக வந்து முடித்ததுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி கேபினெட் டிசைன்ன்றது வந்து வேறு, இப்போ நம்ம பண்ணுற கேபினெட் டிசைன்ன்றது வந்து வேறு. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற லேமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ராயல் டச். அதுக்கப்புறம் எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஸ்லாப் கவுண்டரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கேஃப்ல வந்து ஹாபுன் சிம்னி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹைட்ராலிக் கிளாஸ் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடு வந்து ஸ்டோரேஜ். சிம்னிக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஸ்பைஸ் ரேக் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்டில் வந்து ஒரு யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டேண்டம்ஸ் வந்து ஹாபுக்கு கீழேயும் யூஸ் பண்ணியிருக்கோம், பக்கத்துலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 வந்து யூஸ் பண்ணியிருப்போம், இந்த சைடு வந்து ஒரு 3 வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விக்கர் பாஸ்கெட்டுக்கு பதிலாக ப்ளைவுட்லேயே வந்து பாட்டம் சேனல் வந்து போட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வுட் டிவைடர், யூட்டிலிட்டி கிச்சனுக்கு வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக டிவைடர் வந்து போட்டிருக்கோம். ஹாபுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டர் கீழே வந்து 2 டோர்ஸ். அது பக்கத்தில் வந்து பேண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வுட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேன். அதில் 2 டோர்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜோட ஸ்பேஸ். கீழே டைல்ஸ் 2x4 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டார்க் கிரே கலரில் வந்து இருக்கும். யூட்டிலிட்டி சிக்ஸ் லைட்ஸ் ஃபால் சீலிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும். ரூம் பேஸ் பண்ணி அப்படின்னா ஒரு ஃபால் சீலிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து ரூமோட சைஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபால் சீலிங் லைட்டிங்ன்றது வந்து போட முடியும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.